அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்கழி மாதத்தோட கடைசி நாளோட பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கு. இந்த போகி பண்டிகை அன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பொருளை மட்டும் சும்மா நீங்கள் தண்ணீரில் போடுங்க. உங்களுடைய கடன் அனைத்தும் தீர ஆரம்பிக்கும், பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும், உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பொருள் என்ன, அதை எப்படி நம்ம தண்ணீரில் போட்டுட்டு அந்த தண்ணீர் என்ன செய்யணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம், ரொம்ப எளிமையான விஷயம். அனைத்து மத்தினருமே நீங்கள் இன்றைய தினம் செய்யலாம். அந்த பொருள் என்ன அப்படின்றது டீட்டெயிலாக பதிவில் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பொதுவாகவே பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, அமாவாசை, இந்த மாதிரியான நாட்களில். ஸோ இந்த தினத்தில் நீங்கள் என்ன கேட்டாலுமே அது கண்டிப்பாக 100% நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு எளிமையான விஷயமே உங்களுக்கு ரெட்டிப்பான பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக இன்றைய தினம் மார்கழி மாதத்தின் கடைசி நாளான போகி பண்டிகையும் சேர்ந்து இருக்குது. ஸோ போகி ப்ளஸ் பௌர்ணமி இருக்கிறதுனால ரொம்ப விசேஷமான நாள். அது மட்டும் இல்லை, தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவோம். இந்த தை மாதத்தில் உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், வருமானங்கள், இது எல்லாமே உங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும். இதை நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் இதை கண்டிப்பாக செய்யுங்க. அதே மாதிரி தினமும் காலையில் எந்திரிச்சதுமே நீங்கள் இதை செய்யலாம், தொடர்ந்து செய்யலாம். 15 நாட்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தினமும் செய்ய முடியலனாலுமே அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் கண்டிப்பாக செய்யுங்க. இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பவுல், அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட என்ன மக்கோ இல்லை ஜக் எது இருந்தாலும் சரி, இல்லை அகலமான பாத்திரம் இருந்தாலும் சரி, அதில் தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க. 2 கைகள்லையுமே பார்த்தீங்கன்னா வலது கை இடது கை 2 கைகள்லையுமே கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. கைகளில் நல்லா அது கொஞ்சம் குத்துற மாதிரி நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 கைகளையுமே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கிழக்கு முகமாக பார்த்து நீங்கள் தரையிலையோ இல்லை அதில் ஒரு பாயோ இல்லை ஏதாச்சும் ஒரு பெட்ஷீட்டோ போட்டு அதில் உட்காந்துக்கலாம், இல்லை வெறும் தரையிலும் உட்காரலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஸோ அதில் நீங்கள் நல்லா சப்பாங்கல் போட்டு உட்காந்துக்கோங்க. சமணக்கால் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது போட்டு உட்காந்துட்டு உங்களுடைய 2 கைகளையுமே இந்த கல்லுப்பை மனதார வச்சு வேண்ட போகிறீங்க. உங்களுடைய கடன் அடையணும். பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நீங்கள் கேட்குற விஷயம் கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. கல்லுப்புக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கேட்டதை நினைத்ததை நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கல்லுப்புக்கு இருக்குது. நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். ஸோ அப்போ இந்த கல்லுப்புக்கிட்ட நீங்கள் கையில் வச்சுட்டு என்னுடைய கடன் தீரணும், எனக்கு அதற்கான பண வரவு வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. நல்ல பணவரவு வர ஆரம்பிக்கும். 16 செல்வங்களும் சேர தொடங்க ஆரம்பிக்கும். மகாலட்சுமி தயாரில் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 5லேருந்து 10 நிமிடம் சொல்லிவிட்டு எனக்கு பண தேவை இருக்குது, எனக்கு பணம் சேர தொடங்கணும், பணம் வரணும், இந்த மாதிரி வேண்டிக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்கிறீங்க. இன்றைய தினம் பௌர்ணமியோடு போகியும் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு இன்னும் ரெட்டிப்பான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். தை மாதம் அந்த முதல் நாள்லேருந்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ இதை ஒரு சிலருக்கு ஒரு 15 நாள், இப்போ ரொம்ப பெரிய பண பிரச்சனை இருக்கீங்க, எனக்கு உடனடியாக பண தேவை இருக்குன்னு நினைக்கிறவங்க ஒரு 3 நாள் இல்லை 15 நாள் தொடர்ந்து செய்யலாம். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யலாம், காலையில் எந்திரிச்சதுமே செய்யலாம். முடிஞ்சவங்க பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்கிறது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். இது தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு. ஸோ அப்போ 15 நாள் செய்கிறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த வேலையில் உங்களால் செய்ய முடியும்னா காலையில் 4 to 6 இந்த டைமுக்குள்ளே செய்ய முடியும்னா இந்த டைமில் செய்யுங்க. இது ரொம்ப தீராத பண பிரச்சனை இருக்குது, எனக்கு உடனடியாக பண தேவை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செய்யலாம். மற்றபடி எனக்கு நார்மலாக என்னுடைய பண தேவைகள் சரியாகணும், நார்மலாக ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அமாவாசை இல்லை பௌர்ணமி நாட்களில் மட்டும் செய்தாலே போதும். ஸோ உங்களுடைய டைமை பொறுத்து தான் நீங்கள் இந்த கல்லுப்பு கிட்ட மனதார சொல்லி முடிக்க போகிறீங்க. பிரபஞ்சம் அதை கண்டிப்பாக கேட்கும். அந்த கல்லுப்பை நீங்கள் எடுத்து வச்சுருக்க தண்ணீரில் அப்படியே போட்டுடுங்க. ஸோ அது கரையட்டும். அது கரைஞ்சதுக்கப்புறம் நாளை தினம் காலையில் எந்திரிச்சதுமே அதை எடுத்து மண்பாங்கான இடத்துல, கால்படாத இடத்துல, செடிகள் மரங்களுக்கு அடியில் நீங்கள் இதை ஊற்றிடலாம். ஸோ அப்படி இட வசதி இல்லை, நான் இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி இடம்லாம் இல்லைன்னு நினைக்கிறவங்க கிச்சன் சிங்கில் ஊற்றிடலாம், தவறு கிடையாது. மற்றபடி நீங்கள் குளியலறை கழிவறையில் ஊற்றக்கூடாது, பாத்ரூமில் இதை ஊற்றக்கூடாது. இந்த ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு அப்படின்றது நமக்கு கேட்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். இது சொன்னால் எப்படி நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கல்லுப்பு நிறைய விஷயங்களுக்கு பயன்படும். 108 பொருட்களை மகாலட்சுமி தயார் வாசம் செய்கிறாங்க. அதில் முக்கியமான பொருள், முதல் பொருள் பார்த்திங்கன்னா கல்லுப்பு. நம்ம கல்லுப்பு சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு பணவரவு ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் பிரச்சனை, மற்ற பிரச்சனைகள் எல்லா விதத்திலுமே நமக்கு தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும். இதை யார் யார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து மதத்திலுமே நீங்கள் செய்யலாம். நம்ம எல்லாருமே கல்லுப்பு யூஸ் பண்ணுவோம். கல்லுப்பு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான பொருள்.
இதை வந்து நீங்கள் பௌர்ணமி நாட்கள்லையோ இல்லை மற்ற தினங்களையோ செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்கும். பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும், பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி இந்த பௌர்ணமி தினத்தில் நம்ம எப்பொழுதுமே செய்யக்கூடிய அந்த பச்சரிசி ஒரு ரூபாய் நாணயம் மீது செய்யக்கூடிய அந்த எளிமையான பரிகாரம் அதையும் செய்யுங்க. மாலை வேளையில் சந்திர பகவான் கிட்ட, அதாவது நிலா வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கையில், அதாவது உங்களுடைய வலது கை இடது கை 2 கையும் சேர்த்து வச்சுக்கோங்க. அதில் உள்ளங்கையில் பச்சரிசி கொஞ்சமும் அதில் ரூபாய் நாணயமும் வச்சு சந்திர பகவானை பார்த்து மனதார வேண்டிக்கோங்க. எனக்கு பண தேவை இருக்குது, கடன் இருக்குது, அதை எல்லாமே சீக்கிரமே அடையணும், பணம் வந்து என்கிட்ட சேரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த பச்சரிசி ரூபாய் நாணயம் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில், அதாவது நாளை தினம் பார்த்திங்கன்னா அதை அப்படியே பறவைகளுக்கு தானமாக தூவி விட்டுடுங்க. மரத்துக்கு அடியில் இல்லை உங்கள் வீட்டுக்கிட்ட பறவைகள் வந்து நாங்கள் தூவி விடலாம். ஸோ அப்போ அந்த பறவைகள் சாப்பிடும் பொழுது, எறும்புகள் சாப்பிடும் பொழுது உங்களுடைய கர்ம வினை படிப்படியாக தீர ஆரம்பிக்கும். உங்களுடைய கடனும் விரைவில் அடைய ஆரம்பிக்கும். அந்த ரூபாய் நாணயம் இல்லை ரூபாய் நாணயம் வச்சுருப்போம், அதை வந்து நீங்கள் உண்டியலில் செலுத்திடலாம். மற்ற மதத்தினர் செய்யும் பொழுது நம்ம பூஜை அறை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதே மாதிரி சந்திர பகவான், அதாவது நிலவை பார்த்து வேண்டி வணங்கினதுக்கப்புறமா பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த பிரபஞ்சம் அது கண்டிப்பாக கேட்டு உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். அதை தான் நீங்கள் வந்து இப்போ ஒரு வேண்டுதலாக நம்ம வைக்க போகிறோம். ஸோ அப்போ இன்றைய தினம் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்குது. நீங்கள் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள், நெகட்டிவாக எப்போவுமே திங்க் பண்ணாதீங்க. உங்களுடைய வேண்டுதலை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அதை அப்படியே எடுத்து போய் ஹால்லையோ இல்லை கிச்சன்லேயோ இடத்துல வச்சுட்டு மற்ற மதத்தினர் சொல்கிறேன். ஸோ அதை அப்படியே அடுத்த நாள் காலையில் பறவைகளுக்கு தானமாக போடலாம். ஸோ பூஜை அறை இருக்குது, ஒரு இடம் நம்ம எப்பவுமே சுத்தமாக க்ளீனாக ரொம்ப வாசனையாக கமகமன்னு வச்சுருப்போம், அந்த மாதிரியான பிளேஸில் எடுத்து போய் இதை வச்சுருங்க. எப்பொழுதுமே நம்ம எல்லாருமே தாந்திரிக பரிகாரங்கள் எதாவது செய்கிறோம் அப்படின்னா அது எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசனையாக இருக்கும். ஸோ எப்பொழுதுமே ஒரு சில இடங்கள் நீங்கள் குறிப்பாக வச்சுக்கோங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு தாந்திரிக பரிகாரங்கள் செய்கிறோன்னா அது இந்த இடத்துல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்கள் ரொட்டீனாக வைக்கலாம். இன்றைய தினம் இரவு தூங்கும் பொழுது கல்லுப்பு நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. அதே மாதிரி முடிந்தவங்க தொடர்ந்து செய்யுங்க. அடுத்து பச்சரிசி வைத்து சொல்லக்கூடிய எளிமையான தாந்திரிக பரிகாரம், அதையும் இன்றைய தினம் நீங்கள் முடிஞ்சவங்க செய்யுங்க. தினந்தோறும் செய்கிறவங்க நினைக்கிறவங்க தினந்தோறும் நீங்கள் செய்யலாம், தவறு கிடையாது. ஸோ ஏதாச்சும் ஒரு ஜீவராசிகளுக்கு நீங்கள் வந்து தானம் செய்கிறது, உணவளிக்கிறது ரொம்ப நல்லது. அது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு அது உதவி செய்யும். நம்ம வந்து பல லட்சம் பேருக்கு நம்ம தானம் செய்தால், அன்னதானம் செய்தால் நமக்கு என்ன நல்ல பலன் கிடைக்குமோ, நம்ம கர்ம வினை தீருமோ, அது வந்து நீங்கள் எறும்புகளுக்கு தானம் செய்யும் பொழுது கொஞ்சமாக பச்சரிசி, கொஞ்சமாக வெல்லம், சர்க்கரை, இந்த மாதிரி நீங்கள் எறும்புகளுக்கு தானம் செய்யும் பொழுது அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது எளிமையான விஷயம்தான், ஆனால் நமக்கு நல்ல நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். தினமும் ஏதாச்சும் ஒரு ஜீவராசிகளுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உணவை நம்ம கொடுக்கணும். இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கர்ம வினை தீரும். நம்ம கர்ம வினை தீர்ந்தாலும் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்கா மறக்காம பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சுதட்டமாக போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.